ஏ நான் உங்கள் தாய் கழுவி வந்திருக்கேன். இல்லை கேட்டீங்களாடே சங்கதிய, நம்ம ஊரில் மழை பெஞ்சி இடி இடிச்சா ஆத்தடின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஒளிவோம். ஆனால் இந்த அமெரிக்காவில் பெட்டி பண்ரோஸ்னு ஒரு அம்மா இருந்திருக்கு. இந்த மின்னல் அடித்து அவங்க வீடு தீ பிடிச்சி போயிடுச்சான். கோபமான அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏ கடவுளே, என் வீட்டை ஏன் இடிச்சேன்னு சொல்லி கடவுள் மேலே நேராக கேஸை போட்டு விட்டுடுச்சு. வாங்க இதைத்தான் நான் பண்ண போறேன். இல்லை $1,00,000 நஷ்ட ஈடு வேணும்னு கோர்ட்டுப்படி ஏறிட்டாங்க. இல்லை கோர்ட்டில் கேஸு நடக்குது. தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா, கடவுள் நேரில் ஆசராகலையாம். அதனால அம்மா நீங்கள் செய்சிட்டீங்கன்னு சச்சும் தீர்ப்பை சொல்லிட்டாரு. ஆனால் பாருங்க, தீர்ப்பு தான் வந்துச்சே தவிர பணத்தை வசூல் பண்ணத்தேன் கடவுளோட அட்ரஸ் கிடைக்கலையாம். ஏலே கேஸ் என்னவோ ஜெயிச்சாச்சு, ஆனால் செக்கில் கையெழுத்து போடத்தேன் ஆளை காணோம். இல்லை இது எப்படி இருக்கு? இல்லை உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை அமைதியான சொல்லி போங்க.